Hi all, I hope everyone is doing good. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷன்ஸ் தாங்க. ஃபார், பை, டு இந்த மூணு விஷயத்தோட யூசேஜஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டூவோடது பார்க்கலாம். டூ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு காமனாக சொல்லிடுறேன். மூமெண்ட், டைம், ப்ரிஃபரன்ஸ், லிமிட். ஸோ இந்த 4 விஷயத்துக்கு தான் நம்ம டூவை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதை பற்றி சொன்னால் இனி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நகருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூவை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஐ ஆம் கோயிங் ஃப்ரம் இந்தியா டு லண்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டூவோட யூசேஜ் எப்படி இருக்குது? நான் இங்கிருந்து லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னு நான் மூமெண்ட்டை குறிக்கிறேன். அனதர் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் மூவிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை. இந்த விஷயத்தில் அவர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறாரு அப்படின்னு குறிப்பிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போகும்போது என்ன குறிப்பிடுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஒர்க்கிங் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் இங்கே குறிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனை குறிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், ப்ரிஃபரன்ஸ். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு காஃபி தான் ஜாஸ்தி பிடிக்கும் டீயை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட், லிமிட். லிமிட் அப்படின்னா நான் ஒரு வேலையை இது வரைக்கும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் டூவை. இல்லாட்டி நான் இது வரைக்கும் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டைமை குறிப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஒர்க்கிங் அப் டு 7 AM அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நான் இங்கே குறிப்பிட்றேன். நெக்ஸ்ட், ஃபாரோட யூசேஜ் பார்க்கலாம். இதுக்கும் 4 யூசேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் யூசேஜ், பெனிஃபிட். இப்போ ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு பயன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், துளசி இஸ் யூஸ்ட் ஃபார் காஃப் அண்ட் கோல்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காஃப் அண்ட் கோல்டை ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் துளசி என்ற ஒரு இலையோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இன்னொருத்தருக்கு உதவுறது, ஃபார் ஹெல்பிங் சம்வன். இப்போ இன்னொருத்தருக்கு உதவும் போதும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டூயிங் இட் ஃபார் யூ, நான் இதை உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த சமயமும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒரு விஷயம் இதுக்காக தான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், த பென் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் ஆன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பென் வந்து பேப்பரில் எழுதுறதுக்காக மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். தேர்ட் பார்ட், பை. ப்ரிப்போசிஷன் பை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ராக்சிமிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ராக்சிமிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ரிவர் இஸ் பை த பில்டிங் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆறு வந்து அந்த பில்டிங்கு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், த கேஃபே இஸ் பை த ரிவர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காஃபி கடை அந்த ரிவருக்கு கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் ப்ராக்சிமிட்டி ஆர் நியர்னஸை நான் இங்கே குறிப்பிட்றேன். நெக்ஸ்ட், ஒரு விஷயம் இவரால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை இதனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாங்க பையை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், த ஆர்ட் வாஸ் டன் பை மீ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்ட் வந்து என்னால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு குறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது மூலியமாக தான் அங்கே போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் பை பஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பஸ்ஸில் தான் அங்கே போனேன். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ வென்ட் பை கார் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நான் காரில் தான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஒரு விஷயம் என்னால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? பை மை செல்ஃப், ரைட்? ஸோ ஐ விஷ் டு டூ இட் பை மை செல்ஃப். இது என்னால் மட்டும் இல்லை, அவரால், உங்களால் அந்த மாதிரி சொல்லும்போது யூக்கு யோர் செல்ஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹிம்முக்கு ஹிம் செல்ஃப், ஹருக்கு ஹர் செல்ஃப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் த சென்டென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அதே சமயம் கிராமரில் நீங்கள் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.